வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அதாவது காலிகட்டி ப்ராப்பர்ட்டில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு சால்வெண்ட் எடுத்திருக்கோம். அதில நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்றோம். சால்வெண்ட்க்கு ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும். அது நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணோம்னா தட் பிகம் அ சொல்யூஷன். அப்ப சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷரை விட கண்டிப்பா கம்மியாயிடும். ஏன்னா நான் வாலடைல் சொல்யூட் உள்ள ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப வேப்பர் பிரஷரும் பாய்லிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப வேப்பர் பிரஷர் குறைஞ்சனா பாய்லிங் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும். இப்ப கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்க. வேப்பர் பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் போட்டுருக்கோம். அப்ப சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கு. சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கு. இது ரெண்டுமே 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ அது ரெஸ்பெக்டிவாக பாயில் ஆகும். அப்போ சால்வெண்ட் எந்த பாயிண்ட்ல ரீச் ஆகுதோ அதை வந்து டிபி நாட்னு சொல்கிறோம். சொல்யூஷன் எது ரீச் ஆகுதோ அதை வந்து டிபி அப்படின்னு சொல்கிறோம். அதான் ரெஸ்பெக்டிவ் பாயிலிங் பாயிண்ட்ன்றோம். அப்போ டெல்டா டிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிபி மைனஸ் டிபி நாட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்னு கொடுக்குறாங்க. இதை மொலாலிட்டி கொடுக்குறாங்க. இப்போ கேபிங்கிறது எப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் ஆர் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பேஸில் ப்ராப்ளம்ஸ் வரும்.